Hello children, welcome to Max class. Today we are going to see exercise 3.1 4th, 5th and 6th sums. Here is the 4th sum. If L equal to 4pq square, B equal to minus 3p square q, H equal to 2p cube, q cube, then find the value of L into B into H. கொஸ்டினில் எல்லுக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, ஹெச்சுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லுக்கு ஒரு டேர்மு, பிக்கு ஒரு டேர்ம், ஹெச்சுக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எல், பி, ஹெச் எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பார்ப்போம். கிவனில் எல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிருங்க. எல் ஈக்குவல் டு 4pq ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு மைனஸ் 3p ஸ்கொயர் q. ஹெச் ஈக்குவல் டு 2p கியூப் q கியூப். தேர்ஃபோர் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு, இப்போ இந்த எல்லு, பி, ஹெச் எல்லா வேல்யூவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூவை போட்டுருங்க. 4pq ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு இருக்கா, இன்ட்டு பியோட வேல்யூவை நெக்ஸ்ட்டு போடணும். மைனஸ் 3p ஸ்கொயர் கியூப் ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு நெக்ஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூ 2p cube q cube ஹோல் ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எல்லாம் வந்து 3 டேர்ம்ஸில் இருக்க கான்ஸ்டன்ட்டை தனியாக ஒரு ப்ராக்கெட்டில் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் ஆர்டரில், ஓகேங்களா, பி அந்த 3 டேர்ம்லேயும் இருக்கக்கூடிய அந்த பி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு ப்ராக்கெட்டில் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு கியூவெல்லாம் ஒரு ப்ராக்கெட்டில் போட போகிறோம். இப்போ 3 டேர்ம்ஸில் இருக்க கான்ஸ்டன்ட்னா நம்பர்ஸ், என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு ப்ராக்கெட்டில் போடலாம். 4 இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு 2 கான்ஸ்டன்ட்லாம் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பின்ற லெட்டர் இருக்குல்ல, அந்த 3 டேர்ம்ஸ்லேயும் இருக்கிறத சேர்க்கணும் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே. பி இன்ட்டு செகண்ட் டேர்மில் இருக்க பி ஸ்கொயர் இன்ட்டு தேர்ட் டேர்மில் இருக்க பி கியூப் ஹோல் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு லெட்டர் என்னது, கியூ. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க கியூ ஸ்கொயர் இன்ட்டு செகண்ட் டேர்மில் இருக்க கியூ இன்ட்டு தேர்ட் டேர்மில் இருக்க கியூ கியூப் ஹோல் ப்ராக்கெட். ஓகேங்களா? மூணுத்துக்கும் தனித்தனி ப்ராக்கெட், எல்லாமே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்கா. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பரை இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம் அலாங் வித் சைன். எடுத்த உடனே சைன் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 4க்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 4 3s are 12. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் 4யும் மைனஸ் 3யும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து -12 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்ட்டு இந்த 2வை இறக்கிடுங்க. ஓகேவா? அப்போ -12 இன்ட்டு 2 ஹோல் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 3மே வந்து பேஸ் பி அப்படின்னு இருக்கா. ஸோ பி ஒன்ஸ் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க பவர் எல்லாமே எப்படி இருக்குது, இன்டூவில் இருக்குது. இங்கே எதுவுமே பவர் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இப்போ என் நடுவில் எல்லாமே இன்டூ சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் படி பார்த்தோன்னே பேஸ் சேமாக இருந்து பவர் வேறு வேறு இருந்து இன்டூவில் இருந்ததுன்னா பேஸை ஒன்ஸ் போட்டுட்டு அந்த பவரை வந்து என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம்ல, அதே போல் தான் மேலே இருக்க பவர் எல்லாத்தையும் இன்டூவில் இருக்கிறதுனால மேலே இருக்க பவர் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். 1 + 2 + 3 ஹோல் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே தான், எல்லாமே க்யூ இருக்குது, பேஸு ஒன்ஸ் போட்டால் போதும். க்யூ இன்டூவில் இருக்கிறதுனால பவர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 2 இங்கே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். 2 + 1 + 3. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்போ இது -12யும்
ப்ளஸ் 2 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு சைனை மல்டிப்ளை பண்ணிடுவோம். மைனஸ் இங்கே எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 12 2s are 24. 2 2s are 4, 2 1s are 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே இருக்க பேஸ் பி, மேலே இருக்க பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 1 + 2 3, 3 + 3 6, பி பவர் 6. இங்கே கியூ பேஸ் அப்படியே போட்டுருங்க. பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 2 + 1 2 2 + 1 3, 3 + 3 6, அப்போ q பவர் 6. Therefore L into B into H equal to -24 P power 6 Q power 6. ஓகேங்களா? அப்போ L into B into H எல்லாத்தையும் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் -24 P power 6 Q power 6. நெக்ஸ்ட்டு 5th ஹெட்டிங் எக்ஸ்பேண்ட். ஓகேங்களா? இதை எக்ஸ்பேண்ட்னா விரிவுபடுத்தி எழுதுறது. இதில் 5th செகண்ட் சப்டிவிஷன் போட்டிருக்கேன். செகண்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின் -2p இன்ட்டு ப்ராக்கெட் இருந்ததுனால இன்ட்டுன்னு அர்த்தம். 5p² -3p + 7. இப்போ சொல்யூஷன் எடுத்த உடனே கொஸ்டின் அப்படியே போட்டுருங்க. -2p இன்ட்டு 5p² -3p + 7. இப்போ வெளியில் ஒரு டேர்ம் இருக்குது, உள்ளே ப்ராக்கெட் உள்ள 3 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ அது வெளியில் இருக்க ஒரு டேர்மை ப்ராக்கெட்குள்ளே இருக்க அந்த 3 டேர்ம்ஸ் கூடயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ப்ராக்கெட் இருந்தாலே மல்டிப்ளைன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட்டு -2வையும் 5p² இன்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்டில் -2pயும் -3pயும் இன்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் -2pயும் +7யும் இன்ட்டு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்ட்டு பண்ணியிருக்கேன். -2p இன்ட்டு -p². நெக்ஸ்ட்டு -2p இன்ட்டு -3p. நெக்ஸ்ட்டு -2p இன்ட்டு +7. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா சைனையும் நம்பர்ஸையும் இன்ட்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ சைன் பார்த்தோன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2 5s are 10. ஓகேங்களா? ப்ராக்கெட்டில் அந்த வேரியபிள்ஸை அப்படியே போட்டுருங்க. p இன்ட்டு p². இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி அகெயின் சைனை சைன் டேபிள் வச்சு இன்ட்டு பண்ணிடணும். அப்புறம் கான்ஸ்டன்ட்டை இன்ட்டு பண்ணிடணும். வேரியபிளை ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 3s are 6. நெக்ஸ்ட்டு வேரியபிள் ரெண்டுத்தையும் ப்ராக்கெட்குள்ளே போட்டுருங்க. p இன்ட்டு p. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 7க்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். இந்த இன்ட்டுவை சைனாக எடுத்துக்கூடாது. ஒன்று மைனஸ் இல்லைன்னா ப்ளஸ். இது சைன் டேபிள் வச்சு பார்க்குறதுனால மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸை இன்ட்டு பண்ணோம். 2 7s are 14. நெக்ஸ்ட் இங்கே ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, அது அப்படியே போட்டுருங்க p. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸ்பனன்ஸ் லா ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் படி போடணும். -10 அப்படியே வந்துடும். பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது, ஸோ p அப்படின்னு போட்டுட்டு இன்டூவில் இருக்கிறதுனால பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். இப்போ p பவர் 1 + 2 ஹோல் ப்ராக்கெட் ப்ளஸ் இந்த 6 அப்படியே வந்துடும். பேஸ் ரெண்டு சேமாக இருக்கிறதுனால p. பவரில் ரெண்டுத்துலேயுமே நம்பர் இல்லை, ஸோ 1 இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டு பவர்லேயும். ஓகேவா? இன்ட்டு இருக்கிறதுனால அந்த 2 பவரையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ p பவர் 1 + 1 ஹோல் ப்ராக்கெட் மைனஸ் 14p. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு -10. இந்த p அப்படியே வந்துடும். மேலே இருக்க பவரை ஆட் பண்ணோம். 1 + 2 3 + 6 அப்படியே வந்துடும்.
இந்த பேஸ் p அப்படியே போட்டுருணும். மேலே இருக்க பவரை ஆட் பண்ணணும். 1 + 1 2 மைனஸ் 14p. இப்போ ஆன்சர் ஃபைனலாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? ஃபிஃப்த்தில் செகண்ட் சப்டிவிஷனுக்கு -10pq + 6p² - 14p. நெக்ஸ்ட் சம் ஃபிஃப்த்தில் ஃபோர்த் சப்டிவிஷன். x² × x + y + z whole bracket plus y² × x + y + z whole bracket plus z² × x - y - z whole bracket. இப்போ சொல்யூஷன் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதிருங்க. ஈக்குவல் டு x² × x + y + z whole bracket plus y² × x + y + z whole bracket plus z² × x - y - z whole bracket. இப்போது இந்த வெளியில் இருக்கிறத லாஸ்ட் சம் போல தான். வெளியில் இருக்க அந்த x² என்ன பண்ண போகிறோம்? உள்ளே இருக்க ப்ராக்கெட் உள்ளே இருக்க அந்த டேர்ம்ஸ் கூட இன்ட்டு பண்ணுறோம். அதே போல் இங்கேயும் அந்த y² உள்ளே இருக்க ப்ராக்கெட் உள்ளே இருக்க டேர்ம்ஸ் கூட இன்ட்டு போடணும். இங்கே z² ப்ராக்கெட் உள்ளே இருக்க டேர்ம்ஸ் கூட இன்ட்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது எதுக்கு ஏரோ மார்க் போட்டோன்னா ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட் இப்படி வரும். இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்ப்போம். இப்போ x² கூட எதை ஃபஸ்ட்டு இன்ட்டு பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஏரோ மார்க் எக்ஸுக்கு மேலே இருக்கா? ஸோ இது வந்து ப்ராக்கெட் இருந்தாலே மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ x² × x whole bracket ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ன்றது வந்து இந்த சைனு. இப்போ அடுத்தது எதையும் இன்ட்டு பண்ணோன்னா x² y-யும் இன்ட்டு பண்ணணும். அப்போ x² × y whole bracket. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த x²யும் z-யும் இன்ட்டு பண்ணணும். அப்போ x² × z whole bracket. இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ளஸ் இங்கே ஃபஸ்ட்டு எதையும் இன்ட்டு பண்ணோன்னா y²யும் x-யும் இன்ட்டு பண்ணணும். ஸோ y² × x whole bracket இந்த ப்ளஸ்ஸு. அகெயின் இந்த y²யும் y-யும் இன்ட்டு பண்ணணும். அப்போ y² × y whole bracket ப்ளஸ் y²யும் z-யும் இன்ட்டு பண்ணணும். அப்போ y² × z whole bracket. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இப்போ லாஸ்ட்டுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு z²யும் x-யும் இன்ட்டு பண்ணும். அப்போ z² × x whole bracket. இப்போ அடுத்தது இந்த சைனாக இன்ட்டு பண்ணுங்கள். இதெல்லாம் எல்லாமே ப்ளஸில் இருந்ததுனால அப்படியே போட்டு இங்கே சைன் டிஃபர் ஆகுது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு இது z²யும் y-யும் இன்ட்டு பண்ணும். அப்போ z² × y whole bracket. அகெயின் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இந்த z²யும் z-யும் இன்ட்டு பண்ணும். z² × z whole bracket. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த லைட் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? சேம் பேஸ் இருக்குல்ல, அதை மட்டும் லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் படி மாற்றலாம். இங்கே ரெண்டுமே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸை ஒன்ஸ் போட்டுருங்க. இப்போ இங்கே இன்ட்டு இருக்கிறதுனால பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அப்போ x⁻2 + 1 ப்ளஸ் இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க. x² × y whole bracket ப்ளஸ் x² × z whole bracket ப்ளஸ் y² × x whole bracket ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா அகெயின் ரெண்டு பேஸும் சேமாக இருக்குது. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறத மட்டும் அந்த ஃபார்முலாவில் போடணும். y பவர் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 2 + 1. ஸோ y⁻2 + 1 whole bracket ப்ளஸ் இங்கெல்லாம் பேஸ் வேறு வேறு இருக்கா, அதை அப்படியே போட்டுருங்க. y² × z whole bracket ப்ளஸ் z² × x whole bracket மைனஸ் z² × y whole bracket மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின்
பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் போட்டுருங்க. இன்டூவில் இருக்கிறதுனால பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். அப்போ z பவர் 2 + 1 ஹோல் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே போட்டுருங்க. பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 1 3. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் இப்போ இது வந்து வேறு வேறு பேஸ் இருக்கா. ஸோ இதை என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி எழுதிடணும். x² × y வந்து x² yன்னு போட்டுடணும். ப்ளஸ் இங்கேயும் பார்த்திங்கன்னா பேஸ் வேறு வேறு இருக்கிறதுனால ஜாயின் பண்ணிவிடுங்க. x² × z வந்து x² z ப்ளஸ் இங்கேயும் பேஸ் வேறு வேறு இருக்குது. y² × xன்னு இருக்கா. நம்ம ஆல்ஃபபெட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸு தான் ஃபஸ்ட்டு வரும். அதனால் எக்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. எக்ஸ் y² ப்ளஸ் இங்கே y பேஸில் இருக்குது. ஸோ ஒய் அப்படியே போட்டு பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 2 + 1 3. அப்போ y³ ப்ளஸ் இங்கே பேஸ் ரெண்டு வேறு வேறு இருக்கிறதுனால ஜாயின் பண்ணி எழுதிடுங்க. y² × z y² z ப்ளஸ் இங்கேயும் பேஸ் வேறு வேறு இருக்குது. ஆனால் வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் பார்த்தா எக்ஸு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ எக்ஸ் z². நெக்ஸ்ட்டு மைனஸ் இதுலேயும் வந்து பேஸ் வேறு வேறு இருக்குது. ஆல்ஃபபெட் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா y z². நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே பேஸ் வந்து z இருக்குது, z போட்டுருங்க. ஓகேங்களா. பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 2 + 1 3. ஓகேங்களா. இப்போது இதை மொத்தமாக சொன்னேன்னா x³ + x² y + x² z + xy² + y³ + y² z + xz² minus yz² minus z³. இப்போ குரூப்பிங் லைக் டிகிரிஸ் பவர்ஸ். ஓகேங்களா. டிகிரிஸ்னாலே இந்த மேலே இருக்கிறது அதை டிகிரினும் சொல்லலாம், பவர்னும் சொல்லலாம். இப்போது இதை எல்லாத்தையும் வந்து லைக் டிகிரி எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பக்கத்தில் எழுத போகிறோம். இந்த பவர் இல்லைன்னா டிகிரிஸை லைக் டிகிரிஸை எப்படி எழுதணும்னா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அதாவது பெரிய பவர்லேருந்து சின்ன பவர் அப்படி எழுதணும். இதில் பார்த்திங்கன்னா பவரில் வந்து எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூப், அதாவது பவர் 3 தான் வந்து பெருசு. இப்போ பவர் 3ல் என்னென்னலாம் இருக்கோ அதை சைனோடு சேர்த்து ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்குது பவரில். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பவரில் 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ இதை மூணுத்தையும் ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஆல்ஃபபெட் ஆர்டரில் எழுதணும்னா x³ + y³ மைனஸ் z³ ப்ளஸ் இப்போ மற்றது எல்லாமே ஸ்கொயரில் இருக்கா, அதனால் லைனாக எழுதிருங்க. ப்ளஸ் x² y ப்ளஸ் x² z ப்ளஸ் xy² ப்ளஸ் y² z ப்ளஸ் xz² மைனஸ் yz². ஸோ குரூப்பிங் லைக் பவர்ஸ் அப்படின்னாலே டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு பவர் 3ல் இருக்கிறத எழுதிடுங்க. அது முடிஞ்ச உடனே பவர் 2ல் இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக இந்த 4th சப்டிவிஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா = x³ + y³ minus z³ + x² y + x² z + xy² + y² z + xz² minus yz². இப்போ நெக்ஸ்ட்டு 6th sum. Find the product of. ஆல்ரெடி சொல்லிட்டேன், மல்டிப்ளைனாலும் ப்ராடக்ட்னாலும் இன்டூன்னு அர்த்தம். அதாவது மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை பண்ணணுன்னு அர்த்தம். இப்போ 6th 3rd சப்டிவிஷன் கொஸ்டின் என்னென்னா m² - n ஹோல் ப்ராக்கெட். இங்கே நடுவில் எதுவுமே இல்லைன்னா இன்டூ இருக்குன்னு அர்த்தம். இன்டூ 5m² n² - n² ஹோல் ப்ராக்கெட். சொல்யூஷன். இப்போ அந்த கொஸ்டினை அப்படியே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் m² - n ஹோல் ப்ராக்கெட் இன்டூ 5m² n² - n² ஹோல் ப்ராக்கெட். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை m² கூட இந்த சைடில் இருக்க செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த -n கூட அகெயின் இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும்.
இப்போ ஃபஸ்ட்டு இது எம் ஸ்கொயர் கூட இந்த செகண்ட் ப்ராக்கெட்டை ஜாயின் பண்ணி எழுதிடலாம். எம் ஸ்கொயர் ஓகேங்களா இன்ட்டு இங்கே எதுவுமே இல்லைன்னா இன்ட்டு சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எம் ஸ்கொயர் கூட இந்த செகண்ட் ப்ராக்கெட்டை இன்ட்டு பண்ண போகிறோம். இப்போ எம் ஸ்கொயர் ஓகேங்களா இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டை அப்படியே எழுதிடணும். 5m ஸ்கொயர் n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட். இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த m ஸ்கொயர் கூட இதை ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணியாச்சு. இப்போது மைனஸ் n கூட அகெயின் இது இந்த செகண்ட் ப்ராக்கெட்டை இன்ட்டு பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் n இன்ட்டு 5m ஸ்கொயர் n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட். இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ இது வெளியில் இருக்கா. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த m ஸ்கொயரை ஃபஸ்ட்டு 5m ஸ்கொயர் n ஸ்கொயர் கூட இன்ட்டு பண்ணணும். அதே போல் நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து எது கூட பண்ணணும்னா m ஸ்கொயரை இந்த n ஸ்கொயர் கூட இன்ட்டு பண்ணணும். இது ஃபஸ்ட்டு செகண்ட். இப்போ தேர்டு ஃபோர்த்துக்கு என்ன பண்ணணுன்னா இந்த n-ஐ 5m ஸ்கொயர் n ஸ்கொயர் கூடயும் ஃபோர்த்து டேர்ம் எப்படி போடணுன்னா n-ஐ வந்து n ஸ்கொயர் கூட இன்ட்டு பண்ணணும். இப்போ பார்ப்போம் தேர்ட் ஸ்டெப். இப்போ ஃபஸ்ட்டு m ஸ்கொயரையும் 5m ஸ்கொயர் n ஸ்கொயரையும் இன்ட்டு பண்ண போகிறோம். m ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட் இருக்குன்னா இன்ட்டுன்னு அர்த்தம். இன்ட்டு 5m ஸ்கொயர் n ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா ஃபஸ்ட்டுக்கு. இப்போ செகண்டுக்கு ஃபஸ்ட்டு அந்த சைனை வந்து இன்ட்டு பண்ணிவிடுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் எல்லாம் வெளியில் போட்டுக்கலாம் மைனஸ். இப்போ எது இன்ட்டு பண்ணோன்னா இந்த மைனஸ் போட்டாச்சு. இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது, அதை உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இன்ட்டு செஞ்சு மைனஸ்ன்னு போட்டாச்சு. இப்போ m ஸ்கொயரையும் n ஸ்கொயரையும் இன்ட்டு பண்ணும். m ஸ்கொயர் இன்ட்டு n ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ஃபோர் இங்கே வரலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 5க்கு முன்னாடி எந்த சைனும் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ சைன் வெளியில் வந்துருச்சா. இப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. n கூட இந்த 5m ஸ்கொயர் n ஸ்கொயரை இன்ட்டு பண்ணும். இப்போ n இன்ட்டு 5m ஸ்கொயர் n ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போது ஃபஸ்ட்டு சைனை இன்ட்டு பண்ணிடணும். இப்போ தேர்ட் ஒன்றுக்கு முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் ஒன் இங்கேருந்து இதை இன்ட்டு பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ எதையும் இன்ட்டு பண்ணனா என்னையும் n ஸ்கொயரையும் இன்ட்டு பண்ணும்போது n இன்ட்டு n ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட் ஈக்குவல் டு இப்போது கான்ஸ்டன்ட்டு ஃபஸ்ட்டு சைனை இன்ட்டு பண்ணோம், அப்புறம் கான்ஸ்டன்ட்ஸ் நம்பர்ஸை இன்ட்டு பண்ணோம், அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டை அதாவது வேரியபிள்ஸை இன்ட்டு பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு சைனை இன்ட்டு பண்ணுவோம். இப்போ எம்முக்கு முன்னாடி எந்த சைனும் இல்லைன்னா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 5க்கு முன்னாடி எந்த சைனும் இல்லைன்னா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு. இப்போ கான்ஸ்டன்ட்ஸை வந்து இன்ட்டு பண்ணுன்னா இங்கே எம்முக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 5s are 5. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், வேரியபிள்ஸை இன்ட்டு பண்ணேன். இங்கே ஒரு m ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு m ஸ்கொயர் இருக்குது. இப்போ சேம் பேஸ் இருக்கா. ஸோ எம்மை ஒன்ஸ் போட்டுட்டு இங்கே எம்முக்கு மேலே ஒரு 2 இருக்குது, இந்த சைடு எம்முக்கு மேலே ஒரு 2 இருக்குது. இன்டூவில் இருக்கிறதுனால அந்த 2 2வையும் ஆட் பண்ணும். அப்போது 2 + 2 4. அப்போ m பவர் 4. இங்கே n இல்லை, இங்கே n ஸ்கொயர் மட்டும் இருக்கா, அதை அப்படியே போட்டுருங்க n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ். இது ரெண்டுமே பேஸ் வேறு வேறு இருக்கிறதுனால நம்ம அந்த லா ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதை ஜாயின் செஞ்சு எழுதிருங்க. m ஸ்கொயர் இன்ட்டு n ஸ்கொயர் வந்து m ஸ்கொயர் n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ். அதே போல் தான் இங்கே ஃபஸ்ட்டு பண்ணிங்களா, அதே போல் தான் ஃபஸ்ட்டு அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் பண்ணிங்களா, அதே தான் இங்கேயும் வரும். ஃபஸ்ட்டு சைனை இன்ட்டு பண்ணுவோம். ப்ராக்கெட் உள்ளே இருக்குது, மைனஸ் வந்துருச்சு, அது திருப்பியும் போடக்கூடாது. இப்போ ப்ராக்கெட் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்னக்கு முன்னாடி அந்த சைன் இல்லைனா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 5க்கு முன்னாடி அந்த சைனும் இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா. இந்த மைனஸ் வந்து இதுக்குள்ளே இருக்க மைனஸ். நான் இப்போது நார்மலாகவே நம்ம சைன் மல்டிப்ளை பண்ணும்போது சைனில் இருந்து தான் ஆரம்பிப்போம், அதனால் சொன்னேன். ஓகேங்களா. எப்படி இருந்தாலும் இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா இந்த மைனஸையும் ப்ளஸ்ஸையும் சேர்க்கும் போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ கான்ஸ்டன்ஸை வந்து இன்ட்டு பண்ணும்போது என்னக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது 1 5s are 5. ஓகேங்களா. இங்கே எம்மு இல்லை, ஆனால் இங்கே m ஸ்கொயர் இருக்கா. ஸோ அந்த ஒரு m ஸ்கொயரை அப்படியே போட்டுருங்க.
இங்கே வந்து n 2 இருக்குது. ஸோ ஒன்ஸ் போட்டுட்டு அது இன்டூவில் இருக்கிறதுனால பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம் பவரில். அப்போ 1 + 2 3. அப்போ n³ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஓகேங்களா. இப்போது கான்ஸ்டன்ட் இன்ட்டு பண்ணோன்னா இங்கேயும் 1 இருக்குது அங்கேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது 1 1s 1 போடணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் படி பார்த்தா 2 பேஸும் சேமாக இருக்குது. ஸோ n போட்டுருங்க. இன்டூவில் இருக்கிறதுனால பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம் பவரில். 1 + 2 3. அப்போ n³ இப்போ 6th தேர்ட் சப்டிவிஷனோட ப்ராடக்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 5m⁴ n² - m² n² - 5m² n³ + n³. நெக்ஸ்ட்டு 6th ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போம். கொஸ்டின் 3 இன்ட்டு ப்ராக்கெட் இருந்தாலே இன்ட்டுன்னு அர்த்தம். 3 × x - 5 ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு 2 × x - 1 ஹோல் ப்ராக்கெட். இப்போ சொல்யூஷனில் அந்த கொஸ்டினை அப்படியே எழுதிருங்க. ஈக்குவல் டு 3 × x - 5 ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு 2 × x - 1 ஹோல் ப்ராக்கெட் ஈக்குவல் டு இப்போ தனியாக ஒரு நம்பர் இருந்தாலே அதை வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்க டேர்ம்ஸ் கூட என்ன பண்ணணும் இன்ட்டு பண்ணணும்னு சொன்னேன்னா, இப்போ 3 வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் கூட இன்ட்டு பண்ணோம். அப்புறம் 3 வந்து -5 கூட இன்ட்டு பண்ணும். இப்போ 3 ஃபஸ்ட்டு சைன் டேபிள் படி பார்ப்போம். 3க்கு முன்னாடியும் எந்த சிம்பிளும் இல்லை ப்ளஸ் இருக்குது. எக்ஸுக்கு முன்னாடியும் எந்த சிம்பிளும் இல்லை ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இங்கே 3 இருக்குது. இங்கே கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். 3 1s 3x. இன்னும் சிம்பிளாக சொன்னால் 3 × x 3x. நெக்ஸ்ட்டு அதே 3யை -5 கூட இன்ட்டு பண்ணுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு சைன் இன்ட்டு பண்ணிடலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 3 5s 15. அப்போ 3x - 15 ஹோல் ப்ராக்கெட். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 2 வந்து அந்த x கூடயும் -1 கூடயும் இன்ட்டு பண்ண போகிறோம். இப்போ 2 × x ஃபஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு 2 × x 2x. நெக்ஸ்ட்டு 2க்கு முன்னாடி எந்த சைனும் இந்த இன்ட்டுவை கணக்கில் வைக்கக்கூடாது. 2க்கு முன்னாடி எந்த சைனும் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 2 1s 2. இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப்பில் லாஸ்ட் சம்மில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த 3x கூட அந்த 2x - 2வை இன்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து -15 கூட அகெயின் அந்த 2x - 2வை வந்து இன்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு 3x × 2x - 2 ஹோல் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்டுக்கு வந்து இந்த -15 கூட இதை இன்ட்டு அதை 2ன்னு போட்டு வச்சுருக்கேங்க. -15 × 2x - 2. இது தேர்ட் ஸ்டெப். இப்போ ஃபோர்த்து ஸ்டெப்பில் லாஸ்ட்டு சம் போல் தான். ஃபஸ்ட்டு இந்த 3x 2x கூட இன்ட்டு பண்ணோம். செகண்ட் வந்து இந்த 3x -2 கூட இன்ட்டு பண்ணோம். தேர்டு இந்த -15 2x கூட இன்ட்டு பண்ணோம். ஃபோர்த்து -15 -2 கூட இன்ட்டு பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணணும். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு சைன் இன்ட்டு இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணும்போது என்ன ஆகுன்னா 3x ப்ராக்கெட் இருந்தாலே இன்ட்டுன்னு அர்த்தம். இன்ட்டு 2x ஹோல் ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சைனை இன்ட்டு பண்ணுறேங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ அந்த சைன் வெளியில் இருக்கட்டும். இதை ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிடுங்க. 3x 2வையும் இன்ட்டு பண்ணால் 3x × 2 ஹோல் ப்ராக்கெட். அந்த சைனை முன்னாடியே இன்ட்டு பண்ணதுனால திருப்பியும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கேயும் சைனை ஃபஸ்ட்டு இன்ட்டு பண்ணிவிடுங்க. இங்கே மைனஸ் இருக்குது. 2க்கு முன்னாடி எந்த சைனும் இல்லைன்னா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. 15யும் 2xையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 × 2x ஹோல் ப்ராக்கெட். இப்போ நெக்ஸ்ட்டு சைனை இன்ட்டு பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்பர்ஸை மட்டும் உள்ளே போட்டுருங்க. 15 × 2 ஹோல் ப்ராக்கெட்.
சைனை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி வெளியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ப்ராக்கெட்குள்ளே போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு இன்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் வேரியபிள்ஸை பண்ணணும். இதில் கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3யும் 2வும் 3 2s are 6. இப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ பேஸு ஒன்ஸ் போட்டால் போதும் எக்ஸு. இங்கே பவருக்கு மேலே ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லைன்னா அப்போ இங்கே இந்த எக்ஸுக்கு மேலே பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம், இந்த எக்ஸுக்கு மேலே பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து பவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்து இன்டூவில் இருந்ததுன்னா அந்த பவரை ஆட் பண்ணணுமா? அப்போ 1 + 1 2. இப்போ 6x². நெக்ஸ்ட் இந்த மைனஸ். இப்போ இந்த கான்ஸ்டன்ஸை இன்ட்டு பண்ணணும். 3 2s are 6. இங்கே எக்ஸ் இல்லையா, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸை அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த கான்ஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம். அப்போ 15 2s are 30. இங்கே போட்டுருக்க பாருங்கள், 15 × 2, 2 5s are 10, 0 பேலன்ஸ் 1, 2 1s are 2, 2 + 1 3. அப்போ 15யும் 2வையும் இன்ட்டு பண்ணால் 30 கிடைக்குது. இங்கே எக்ஸ் இல்லை, இங்கே மட்டும்தான் எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸை அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அகெயின் 15 2s are 30. அப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன கிடச்சதுன்னா 6x² - 6x - 30x + 30. இப்போ இதை பவர்லேருந்து பார்ப்போம். எப்பயுமே என்ன சொன்ன, பவர்னாலே டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும், அதாவது டிசெண்டிங் ஆர்டர்லேயே வரணும். இங்கே 2 ஒரே ஒரு இங்கே பவரில் 2 இருக்கிறது, இதை 1 மட்டும்தான் இருக்குது, அதனால் அதை அப்படியே போட்டுருங்க 6x². இங்கே பார்த்தீங்கன்னா பவர் 1 எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெரிய நம்பர் சின்ன நம்பர் போட்டு பார்ப்போம்ல, அது போல் பார்க்கணும். இதில் வந்து இங்கே ஒரு -6, இங்கே -30 இருக்கா, இதில் பெரிய நம்பர் எதுனா -30, அதை -30யே போட்டுருங்க. சின்ன நம்பர் வந்து -6. இங்கே 2 டிஜிட்ஸ் இருந்தாலே அடுத்தது 1 டிஜிட் இருக்கும்போது லாஸ்ட்டில் தான் போடணும். அப்போ 0க்கு நேராக 6 போட்டுடணும். எடுத்த உடனே சைனை போட்டுருங்க. பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுருங்க. இப்போ நம்பர் எப்படி போடணுன்னா சைன் டேபிள் படி போடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 0 + 6 6. 3க்கு கீழே எந்த நம்பரும் இல்லைன்றதுனால 3 அப்படியே போட்டுருங்க. அப்போ -30யும் -6ம் போடும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிது, -36. இதை ஏன் பண்ணுறோன்னா ரெண்டுமே சேம் வேரியபிளில் இருந்தால் மட்டும்தான் இப்படி பண்ணணும். 2 இல்லை 3 4 சேம் வேரியபிளில் இருந்து மைனஸ் இல்லை ப்ளஸ் அது போல் ஏதாச்சும் முன்னாடி இருந்ததுன்னா இப்படி பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ பவர் 2ல் 1 இருக்குன்னா பவர் 1லேயும் ஒன்று தான் கிடைக்கணும், அப்புறம் கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். ஓகேங்களா? அதனால தான் இப்படி பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸை வந்து எக்ஸுன்னு தான் போடணும். இன்டூவில் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், x × x x² போடலாம். இது இன்டூவில் இல்லாததுனால எக்ஸ் மட்டும்தான் போடணும். ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட்டை அப்படியே போட்டுருங்க 30. ஸோ இந்த 6ல் 4th சப்டிவிஷனோட ப்ராடக்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா 6x² - 36x + 30. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். இங்கே 2 இருந்துதா, டிசெண்டிங் ஆர்டரில் வருது, அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். அதுக்கப்புறம் பவரில் 1 கிடைக்கும். பவர் 1க்கு அப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டன்ட் வரணும். எல்லாமே ஒன்று தான் இருக்கணும்ப்பா. ஸ்கொயரில் 1 இருக்கணும், பவர் 1ல் இருக்கணும், கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக போடணும். இது எக்ஸ் இருந்தாலே என்ன பண்ணணும், அதை ஒன்றா ஆக்கணும் இது போல் போட்டு. ஓகே, வித் திஸ் we completed exercise 3.1 4th, 5th and 6th sums. Remaining sums are homework. Thank you students.